என் நேசர் சிறந்தவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். எருசலேமின் குமாரத்திகள் மணவாட்டியிடம், உன் நேசர் எதனால் விசேஷித்தவர் என்னும் கேள்வியை கேட்டபோது மணவாட்டி அவர்களுக்கு தன்னுடைய நேசரை பற்றி சொல்லுகிறாள். மணவாட்டியின் வார்த்தை பொதுவான வார்த்தையாகவே இருக்கிறது. ஆயினும் அவளுடைய வார்த்தையில் அவள் நேசர் மீது வைத்திருக்கும் அன்பும் பாசமும் வெளிப்படுகிறது. எருசலேமின் குமாரத்திகள் மணவாட்டியிடம், மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர் என்று கேட்டார்கள். மணவாட்டியோ தன்னுடைய நேசரை யாரோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு அவர் சிறந்தவர் என்று சொல்லிவிடுகிறாள். மணவாட்டியின் நேசருக்கு இணையாக வேறு எந்த நேசரும் இல்லை. மணவாளனிடம் எல்லா நற்குணங்களும் இருக்கிறது. அவர் சௌந்தரியத்தில் பரிபூரணம் உள்ளவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் என்று மணவாட்டி தன் நேசரை பற்றி பெருமையாய் சொல்லுகிறாள். இந்த வாக்கியம் கிறிஸ்துவானவருடைய சரீர பிரகாரமான அழகை விவரிக்கவில்லை. இது அவருடைய தெய்வீக மகிமையை விவரிக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆராய்ந்து பார்க்கிறவருடைய கண்களுக்கு கிறிஸ்துவானவர் வெண்மையும் சிவப்புமாய் இருக்கிறார். கிறிஸ்துவில்தான் கர்த்தருடைய அழகை நம்மால் பார்க்க முடியும். அவர் தேவனுடைய பரிசுத்தமான குழந்தை இயேசுவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமே அவருக்கு அழகு. கிறிஸ்துவானவர் நம்மீது வைத்திருக்கும் அன்பினால் அவருடைய அழகு அதிகரிக்கிறது. நேசருடைய வெண்மை நிறம் அவருடைய ஜீவியத்தில் பாவத்தின் கரை எதுவும் இல்லை என்பதை காண்பிக்கிறது. அவருடைய சிவப்பு நிறம் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தையும் அவர் அனுபவித்த பாடுகளையும் விவரிக்கிறது. கிறிஸ்துவானவர் தம்முடைய மகிமையில் தேவனாக இருக்கிறார். அதுவே அவருடைய வெண்மை நிறம். அவர் மனுஷ ரூபம் எடுத்து மானிடராக அவதரித்திருக்கிறார். அதுவே அவருடைய சிவப்பு நிறம். ஆதாம் என்னும் பெயருக்கு சிவப்பு மண் என்று பொருள். கிறிஸ்துவானவரே நமக்கு பிந்தின ஆதாமாக இந்த பூமியில் அவதரித்திருக்கிறார். கிறிஸ்துவனிடத்தில் ஏராளமான விசேஷித்த குணாதிசயங்கள் காணப்படுகிறது. இந்த குணாதிசயங்கள் வேறு யாரிடத்திலும் காணப்படவில்லை. ஆகையினால் அவர் 10,000 பேர்களிலும் சிறந்தவராய் இருக்கிறார். மணவாட்டி தன்னுடைய நேசரின் அழகை விரிவாக வர்ணித்து கூறுகிறாள். அவருடைய வல்லமை மாத்திரமல்ல, அவர் முழுவதுமாகவே அழகாக இருக்கிறார். அவருக்கு பூரண மகிமையும் பூரண அழகும் உள்ளது.